இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பூனம் வாலா ஃபின்கார்ப் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபினான்ஸ் கம்பெனில எப்படி நம்ம பர்சனல் லோனுக்கு வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 ரூபாய்க்கு மேல தான் எனக்கு வந்து லோன் வந்து தேவைப்படுது அப்படின்னா ஸோ நீங்க வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனில வந்து ட்ரை பண்ணலாம். இந்த கம்பெனியை பொறுத்தவரையிலும் குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 50,000 இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல சிவில் ஸ்கோர் இருக்கும் பட்சத்தில் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்லேயே உங்களுக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். பட் நீங்க வந்துட்டு எந்த லோன்லயுமே இது வரைக்கும் அப்ளை பண்ணல, இப்பதான் ஃப்ரெஷரா அப்ளை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்கம் ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல இல்ல இத வெப்சைட்ல எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு கம்பெனில நீங்க ரெண்டு விதத்துல அப்ளை பண்ணலாம். ஒன்னு அப்ளிகேஷன் மூலமா அப்ளை பண்ணலாம், இல்லனா வெப்சைட் மூலமா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள யாருக்கெல்லாம் லோன் கிடைச்சது அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க, எவ்வளவு ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க, இதை பத்தின டீடைலையும் பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ பூனம் வாலா ஃபின்கார்ப் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ஃபினான்ஸ் கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 50,000 இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. இவங்க இந்த பர்டிகுலர் லோனுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 16% இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 36% வரைக்கும் இவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அடுத்தது ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு லோன் அமௌண்ட் எடுக்கிறீங்களோ அந்த லோன் அமௌண்ட்ல 2.5% பிளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. சோ இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் வந்து கம்மியா இருக்கும் பட்சத்துல, இல்ல நீங்க புதுசா இப்பதான் லோன் அப்ளை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்திலையும் சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்பாங்க. சோ அதை வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். நல்ல சிவில் ஸ்கோர் இருந்ததுன்னா மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் வந்து தேவைப்படாது. அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்க்கு ரீபேமெண்ட் டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 மந்த்ல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 36 மாசம் வரைக்கும் உங்களுக்கு டைமிங் வந்து கொடுக்குறாங்க. சோ இந்த லோனுக்கு நான் வந்து அப்ளை பண்ணேன். சோ எனக்கு வந்து எவ்வளவு அப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் இப்போ வந்து பார்க்கலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த லோனை வந்துட்டு அப்ளிகேஷன் மூலமா அப்ளை பண்ணல, வெப்சைட் மூலமா அப்ளை பண்ணியிருந்தேன். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஓபன் பண்ணதுமே உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவோம். உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க இந்த 3 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு சென்ட் ஓடிபி வந்து கொடுத்துருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிட்டு இந்த 3 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீடைல் வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பான் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பான் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை இங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டரை வந்து இங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்க வந்து சாலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆக்குபேஷன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைலை வந்து ஃபில் பண்ண சொல்லிப்பாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வித் டோர் நம்பரோட உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைலை ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பான் கார்டு நம்பர் இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுல உங்களோட பான் கார்டுல இருக்கிற மாதிரி நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு கரெக்டா இருக்கும் பட்சத்துல எஸ் இட்ஸ் மீ அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சிவில் ஸ்கோரை வந்து செக் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 30 to 40 செகண்ட் வந்து டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அந்த டைமுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சிவில் ஸ்கோரை வந்து செக் பண்ணி உங்களுக்கு லோன் வாங்க எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கான லோன் அமௌண்ட்டை வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. சோ இப்போ நமக்கு எவ்வளவு வந்து லோன் அப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யூ ஹேவ் ஆஃபர் ஆஃப் அப்படின்னு போட்டு நமக்கு வந்து 1 lakh வந்து பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. சோ இதோட வந்து அப்ளை ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சா அப்படின்னா இல்ல. சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு லோனை எடுக்கிறதுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த டெக்ஸ்ட் மெசேஜ்ல உங்களுக்கு லோன் அப்ரூவ்ட் அப்படின்னு வந்தா மட்டும் தான் இந்த லோனை வந்து எடுக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு வந்து லோன் வந்து ரிஜெக்டட் ஆகலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்க இந்த லோன் அமௌண்ட்க்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், எவ்வளவு ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ அங்க அவங்க சொல்லியிருந்தது வந்து பாத்தீங்கன்னா 2.5% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இங்க எவ்வளவு பிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4% வரைக்கும் வந்து பிடிக்கிறாங்க. நிறைய ஆப்ஸ்ல இந்த மாதிரி தான் வந்துட்டு மாத்தி சார்ஜஸ் வந்து டிஸ்ப்ளே பண்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த 4,000 ரூபாயில ஜிஎஸ்டி வந்து ஒரு 18% 720 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. சோ இந்த அமௌண்ட் எல்லாமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல பிடிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 94,780 ரூபாய் மட்டும் தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். சோ இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க வந்து தாராளமா ப்ராசஸ் வந்து பண்ணலாம். சோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிறது வந்து அதிகமா தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. பட் 1 lakhக்கு 4,000 அப்படிங்கிறது ரொம்ப
அதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது. கொட்டாக் பேங்க்ல எடுக்கக்கூடிய லோனுக்குலாம் இதை விட அதிகமான ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிப்பாங்க. பட் அதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மி தான். ஸோ உங்களுக்கு இது வந்து ஓகே அப்படின்னா ஆட் எ பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்து உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாமே கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அதையும் கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் சைன் வந்து பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் பண்ணிடுவாங்க. ஸோ பூனம் வால் ஆஃப் ஃபின்கார்ப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டடான ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி அப்படின்னு வந்து சொல்லலாம். இது என்பிஎஃப்சியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனி தான். உங்களுக்கு ஒர்த்துன்னு தோணுச்சுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.